அனைவருக்கும் வணக்கம். மணிகண்டனின் பிறப்பும் மகரஜோதி தரிசனமும். சபரிமலை மகரஜோதி தரிசனத்துக்கான புராண கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மைசாசுரனின் சகோதரியான மகிஷி என்ற அரக்கி தன் சகோதரன் அழிவுக்கு தேவர்களே காரணம் என கருதி அவர்களை பழிவாங்க நினைத்தாள். இதனால் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்தாள். அவள் முன் தோன்றிய பிரம்மரிடம் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கும் புத்திரனால் மட்டுமே எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்னும் வரத்தை கேட்டாள். அதன்படி வரத்தை பெற்ற மகிஷி தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தி வந்தாள். அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலை கடைந்தனர். அப்போது அமிர்தத்தை எடுத்து சென்ற அசுரர்களிடமிருந்து அமிர்தத்தை மீட்க விஷ்ணு பகவான் மோகினியாக அவதாரம் எடுத்தார். மோகினி அவதாரம் எடுத்து விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் கரிகர அம்சமாக அவதரித்தவரே மணிகண்டன். அதே வேளையில் பந்தள மன்னன் ராஜசேகரன் குழந்தையில்லாமல் மிகவும் வருந்தினான். அவன் குழந்தை பாக்கியம் வேண்டி தினமும் சிவனிடம் மனமுருகி வேண்டி வந்தான். சிவனும் விஷ்ணுவும் குழந்தை மணிகண்டனை காட்டில் ஒரு மரத்திற்கு அடியில் விட்டு சென்றனர். அந்த சமயம் காட்டில் வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் ஒரு குழந்தை இருப்பதை கண்டான். அப்போது அங்கு வந்த ஒரு முனிவர், மன்னா, உங்களுடைய குழந்தையில்லா குறையை போக்கவே இவன் அவதரித்திருக்கிறான். எனவே இவனை எடுத்து வளர்ப்பாயாக. 12 வயது வரும்போது இவன் யார் என்பதை அறிவாய் என்று கூறினார் அவர். அந்த குழந்தையின் கழுத்தில் துளசி மாலையுடன் மணியும் இருந்தது. எனவே அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்ட மன்னன் குழந்தையை அரண்மனைக்கு எடுத்துச் சென்று ராணியிடம் கொடுத்தார். இதனால் மகிழ்ச்சியடைந்த ராணி அந்த குழந்தையை மிகவும் பாசத்தோடு வளர்த்தாள். சிறு வயதிலேயே மணிகண்டன் பல அற்புதங்களை செய்தார். குருகுலத்தை சேர்க்கப்பட்ட மணிகண்டன் வேதங்கள், ஆயக்கலைகள் என அனைத்து கலைகளையும் கற்று தேர்ச்சி பெற்றான். குருவின் பேச முடியாத மகனை பேச வைத்து அற்புதம் நிகழ்த்தினான் மணிகண்டன். இந்நிலையில் ராணிக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அதற்கு ராஜராஜன் என பெயர் சூட்டினர். தனக்கு மகன் பிறந்தாலும் மணிகண்டனுக்கே முடிசூட்ட வேண்டும் என்று மன்னன் விருப்பம் கொண்டார். ஆனால் இதை விரும்பாத மந்திரி ஒருவர் ராணியின் மனதை மாற்றி மணிகண்டனை விரட்ட முடிவு செய்தான். அதன்படி சதித்திட்டம் ஒன்றை தீட்டினான் மந்திரி. ராணியும் அதற்கேற்றாற்போல் தீராத தலைவலி வந்தது போல் நடித்தாள். ராணியின் தலைவலி தீர வேண்டுமானால் புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என்று மருத்துவர்களை சொல்ல வைத்தான் மந்திரி. புலிப்பாலை கொண்டு வர முடியுமா என அரசவையில் அனைவரும் திகைத்தனர். ஆனால் இது தனக்கு எதிரான சதித்திட்டம் என்பதை அறிந்தும் மணிகண்டன் நான் காட்டுக்குள் சென்று புலிப்பாலை கொண்டு வருகிறேன் என புறப்பட்டான். காட்டுக்குள் சென்றால் நிச்சயம் திரும்பி வரமாட்டான் என்று மந்திரி பூரிப்பு கொண்டான். புலிப்பால் வேண்டி காட்டிற்கு சென்ற மணிகண்டன் அங்கு மனிதர்களை துன்புறுத்தி வந்த மகிஷி அரக்கிய அம்பு எய்து வீழ்த்தினான். தன்னை வீழ்த்தியது கண்டிப்பாக சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த மகிஷி மறுஉருவம் பெற்று எழுந்தாள். பின்பு மணிகண்டனை வணங்கி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வேண்டினாள். ஆனால் மணிகண்டன் இந்த அவதாரத்தில் தான் பிரம்மச்சாரியாகவே வாழப்போவதாகவும் எனவே தனது இடது பக்கத்தை சிறு தூரத்தில் நிலை கொள்ளும்படியும் செய்தான். அவளே மஞ்சமாதா என்று அழைக்கப்படுகிறாள். இதையடுத்து ஒரு புலியின் மீது அமர்ந்தபடி பந்தள நாட்டு அரண்மனைக்கு திரும்பினார் மணிகண்டன். இதை பார்த்து வேந்த அனைவரும் பயபக்தி வணங்கி நின்றனர். மன்னன் மணிகண்டன் தெய்வ பிறவி என்பதை உணர்ந்தான். மணிகண்டன் தான் சபரிமலைக்கு ஒரு அம்பை எய்வதாகவும் அந்த அம்பு எந்த இடத்தில் விளைகிறதோ அங்கே ஒரு கோவில் கட்டும்படியும் அருளினார். அதன்படி பந்தள நாட்டு மன்னன் சபரிமலையில் ஐயப்பன் கோவிலை கட்டினான். மகர சங்கராந்தி நாளில் பரசுராமர் உதவியுடன் கோவில் திறக்கப்பட்டது. மகர சங்கராந்தி நாளில் விரதம் இருந்து இருமூடி கட்டி தன்னை காண வரும் பக்தர்களுக்கு ஐயப்பன் ஜோதி வடிவை அருள்பாலிப்பதாக ஐதீகம். ஐயப்ப சுவாமி பந்தள அரண்மனையில் வளர்ந்தவர். இருப்பினும் அதன் பின்னர் சபரிமலையில் யோக நிலையில் அமர்ந்தவர். இதனால் ஆண்டுதோறும் ஐயப்பனை காண வரும்போது பந்தள மன்னன் பந்தளத்தில் இருந்து ஆபரணங்களை எடுத்து செல்வார். பின்பு அதை ஐயப்பனுக்கு அணிவித்து வழிபட்டு மகிழ்வதாக கூறப்படுகிறது. இதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் மகர ஜோதி தினத்தில் பந்தளத்தில் இருந்து ஆபரணங்கள் கொண்டு வந்து சபரிமலை ஐயப்பனுக்கு அணிவிப்பார்கள்.
அதன் பின்பு அன்றைய தினத்தை பொன்னம்பலமேற்றி மகர ஜோதி தரிசனம் கிடைக்கும். பொதுவாக தை மாதம் முதல் நாள் மகர ஜோதி தரிசனம் கிடைக்கும். ஆனால் இந்த ஆண்டு மார்கழி மாதம் 30ஆம் நாள் 14/1/2026 மாலை 6:30 மணிக்கு மேல் மகர ஜோதி தரிசனத்தை பெறலாம். மகர ஜோதி தரிசனத்துக்காக சபரிமலையில் லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் வருகை தருவார்கள். கேரளா மட்டுமின்றி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா என பல மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகின்றார்கள். ஜோதி தரிசனத்தை காணும்போது சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற பக்தர்கள் எழுப்பும் முழக்கம் விண்ணை தொடும் அளவு எதிரொலிக்கும். பக்தர்கள் மகர ஜோதி தரிசனத்தை பக்தி பரவசத்துடன் கண்டுகளிக்கும் காட்சியை பார்க்கும்போது மெய்சிலிர்க்க வைக்கும். நோய் தீர்க்கும் நெய். சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு கடக்கும் வேளையில் மகர விளக்கு பூஜை நடக்கிறது. இவ்வேளையில் புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி குளிப்பவர்களும் கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்பவர்களும் புண்ணிய பலன்களை பெறுகிறார்கள். இந்த நேரத்தில் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட நெய்யை ஒரு துளி சாப்பிட்டால் கூட எல்லாவித நோய்களும் குணமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.